ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு வியானாக்கும் அப்சராக்கும் ஒரு சண்டை நடக்குது. என்ன சொல்கிறீங்க? ரெண்டு பேரும் வந்து நேற்று தான் வந்துட்டு நான் வெளியே வந்தால் அவங்க கூட தான் காண்டாக்டில் இருப்பேன், நானும் அப்படி தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் வியானா வந்து வெளியில் போகும்போது அவங்க வீட்லேயே வந்து பிரச்சனை போல் இருக்குது, அதனால் அப்சரா கூட தான் தங்கி இருந்திருக்காங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட எந்த விஷயமாலும் சொல்லலாம், அவள் இருக்கிற வரைக்கும் வெளியில் போகவே போகாது, அந்தளவுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் அப்படின்னு சொன்னவங்க நேற்று சொன்னாங்கல்ல ரெண்டு பேருமே. அதில் யாரும் கண்ணை வச்சிட்டாங்க போல இருக்குது. இப்போ வந்து ரெண்டு பேரும் முட்டிக்கிறாங்க, பாவமாக இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து 2-3 இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்சராவுக்கு. அதனால் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மன வருத்தம் வந்திருக்கு. இவங்க எதர்ச்சியாக சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கு பதார்த்தமாக வந்துட்டு, அவங்க யதார்த்தமாக சொன்னது அவங்களுக்கு பதார்த்தமாக இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரம்யாவும் வியானாவும் வந்துட்டு இந்த கார்டன் ஏரியாவில் வந்து பேசியிருப்பாங்க, அப்படியே நைஸாக பேசியிருப்பாங்க. அப்போ அப்சரா வந்து சொல்லியிருப்பாங்க, என்ன நைஸாக பேசிட்டீங்க, ரூல்ஸ் இருக்குல்ல, நைஸாக பேசாதீங்க. அப்படிங்கும்போது வந்துட்டு நாங்கள் 75 நாள் இருந்திருக்கோம், எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் 2 வாரத்தில் நான் போனதை நீங்கள் குத்தி காட்டுறீங்களான்ற மாதிரி வரும். அது வரும்ல, நாங்கள் 75 நாள் இருக்கோம் தம்பி, உங்களுக்கு தெரியாதா, ஓ அப்போ நான் கம்மியான டேஸ், ஓ அதை நீங்கள் மறைமுகமாக சொல்கிறீங்கன்ற உள்ளுக்குள்ளே வரும்ல. ஸோ அதை வந்து உள்ளே வந்து தச்சிருக்கு. அப்போ கூட வந்து ரம்யா கூட சொல்லியிருப்பாங்களே, நாங்கள் என்ன பார்வதி கம்புருதுன்னா நாங்கள் வந்து மைக்கை மறைச்சி பேசுகிறதுக்குலாம் சொல்லியிருப்பாங்களே. ஸோ அந்த விஷயத்தை வந்து இங்கே சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா, இந்த உருளைக்கிழங்கு வச்சு ஏதோ சமைக்கணும் போயிருப்போம்ல, அங்கே ஏதோ ஒரு சம்பவம் ஆயிருக்கு போல இருக்குது. உடனே கோச்சிக்கிட்டு போகிறாங்க, கெமி வந்து பிடிச்சி நிறுத்துறாங்க அப்சராவை, வா வந்து பேசுன்னு. இல்லை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. கூட்டு போயிட்டு கெமி கிட்ட பேசும்போது வியானா அங்கே வந்துடுறாங்க. அப்போ வந்து வியானா கிட்ட வந்து அப்சரா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு தெரியாமல் நீ இன்டர்நெஷன் எல்லாமே வந்து என்னை வந்து நீ ஹர்ட் பண்ணிட்ட அப்படின்றாங்க. நான் உன்னை ஹர்ட் பண்ணவே இல்லையே, எப்போ நான் ஹர்ட் பண்ண, நீ அப்படி நினைக்கிற அப்படின்றாங்க. இல்லை நான் அன்றைக்கி வந்துட்டு கார்டன் ஏரியாவில் உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லும்போது நாங்கள் 75 நாள் இருந்திருக்கோம் எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறேன். அப்போது நான் வந்து ஆல்ரெடி 2 வாரத்தில் போனது எனக்கு உள்ளே ஹர்ட்டாக இருந்துச்சு, அப்பயும் கெஸ்ட்டாக தான் வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு, இப்பயும் நான் கெஸ்ட்டாக வந்துட்டு போகிறது எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது. இதில் நீயும் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னால் எப்படி? அதே மாதிரி ரம்யாவை நீயும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கூட வந்து அவள் ஒழுங்காக பேசலை, அதனால தான் விட்டு வெளியே போயிட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அது நான் சொல்ல, அவள் தான் சொன்னேன். இல்லை நான் பார்த்தேன், நீ அந்த மாதிரி சொல்லலை, ஆனால் அந்த மாதிரி சொன்னவன். அதுக்கு வந்து ரம்யா தான் சொல்லிச்சு, இல்லை அப்சராவும் வந்துட்டு அரோரா மாதிரி பாயிண்ட்டாக பேசுவான்னு அப்படின்னும்போது வியானா வந்துட்டு, இல்லை நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை, சரி அந்த மாதிரி இன்டர்நேஷ்னலாக சொன்னதான் உனக்கு நினச்சேன்னா சாரி, இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. இல்லை நீ வந்து இன்டர்நேஷ்னலாக பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஹர்ட் ஆகிச்சிரும்போது இவங்க வியானா என்ன சொல்கிறாங்க, அப்போ நீ அப்பயே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல, உனக்கு வந்து தோணுதுன்னா நீ ஸ்டாப் பண்ணி அதை பண்ண மாட்டேன்ல, நீ அதை வந்துட்டு மைண்டுக்குள்ளே வச்சுக்கிறியா அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு நீ இன்டென்ஷனலாக பண்ணலன்னு தெரியுது, அப்போ நான் எப்படி அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்ல முடியுன்றாங்க. அங்கேயே இன்டென்ஷனலாக உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் இப்போ வந்துட்டு கெமி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணோம், சிம்பிள். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே ஒன்று இருக்கணும்னா முக்கியமாக வந்துட்டு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவன் அந்த இன்டென்ஷனலாக பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னா அதை பற்றி பேசவே கூடாது. சரி நம்ம வந்து 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கோம் அப்படின்னா நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற விஷயத்த கணவன் மனைவி மாதிரி தான் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை 3வது ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லும்போது தான் அந்த ஃப்ரெண்டு எந்த மாதிரி ஃப்ரெண்டாக இருப்பான்னு தெரியாது. அவன் வந்து ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான், இல்லை கலகத்தை உண்டு பண்ணிட்டு போயிடுவான். அதுதான் இங்கே வந்து நடந்திருக்கு. பட் இருந்தாலும் அப்சராவும் வியானாவும் இப்போ வந்து பேசி ஒரு வழிக்காக வந்துட்டு சமாதானம் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் அது வந்து வரும், ஏன்னா அவங்க 2 வாரத்தில் போயிட்டாங்க. நம்மளும் எதிர்பார்த்தோம், நாளாக ரொம்ப அழகாக வந்து எதிர்பார்த்தோம், ரொம்ப ஆவலாக வந்து ஷிவின் மாதிரி வருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் எதுவுமே வரல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.